இதுக்குத்தான் நெப்போட்டிசம் வேணாம் வேணாம்னு நாங்க எல்லாரும் கதறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா இந்த பிரஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன். அண்ட் தம்பி, உங்க அப்பாடா, உங்க அப்பா இல்லைன்னா நீ அங்க நிக்கவே முடியாது. உங்க அப்பாவே பரவாயில்லன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அவர் 15 நிமிஷம் பேசினா நீ 45 நிமிஷம் பேசுற. இது கூட பரவாயில்லடா, உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அந்த டைரக்டர் தான் சொன்ன பாத்தியா. ஒரு பொய்க்காச்சும் உங்க அப்பா பேருக்கு தேங்க்ஸ் ஆச்சு சொல்றா. இந்த ஆளுகிட்ட போய் இன்டர்வியூ கேட்டா என் புள்ள பேசுறத ரசிக்கிறேன், ருசிக்கிறேன், கடிக்கிறேன், புள்ளையே சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த என்னன்னு சொல்றது. உங்க அப்பாடா, உங்க அப்பா இல்லைன்னா நீ அங்க நிக்கவே முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்க்குறவன் ப்ரெஸ்ல இருந்து எல்லாரையுமே மதிச்சு ப்ரெஸ் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஃபேமிலியும் சொல்லியாச்சு. ஃபேமிலினாக்கா அப்புறம் அப்பா மட்டும் தனியா இருக்காரு. ஃபேமிலி இல்லையா பாப்பா? ஏய், ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு இருக்கீங்களா? என்னடா சொல்ல வரீங்க? ஒன்னும் புரியல. அந்த தம்பி ஸ்டார்டிங் படம் வந்து ஓகே ஆகும் போதே சொல்லிட்டான், அப்பாவோட பேர் இல்லாம நான் தனியா வரணும் ஆசைப்படுறேன் சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதனால அப்பா பேரை யூஸ் பண்ணாம ஃபேமிலி சிம்பிளா அன்னே சொல்லி முடிச்சிட்டான். இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? அப்பா சந்தோஷப்பட்டாரு, அம்மா சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனால் அவர் வேற, நான் வேற. அதனால தான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. சூர்யா விஜய் சேதுபதினு போடல. இது கூட பரவாயில்லடா, உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அந்த டைரக்டர் தான் சொன்ன பாத்தியா. ஒரு பொய்க்காச்சும் உங்க அப்பா பேருக்கு தேங்க்ஸ் ஆச்சு சொல்ல. ஏய்யா, சொல்லி கொடுத்தது பேர டைரக்டர் சொல்லாம யார சொல்லுவாங்க? என்னதான் அவர் ஒரு நடிகரோட பையனா இருந்தாலும் கூட, உங்களுக்கு தெரியாம ஒரு வீட்லயே சொல்லி கொடுத்தாலும் கூட, ஒரு ஆன் ஸ்பாட்ல ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்கறது தான் அது நடிச்சாகணும். இந்த கதைக்கேத்த ஒரு கேரக்டருக்கு டைரக்டர் சொல்லி கொடுத்தா நடிப்பாரு. அவர் அப்பாவுக்கு எப்படா தெரியும் அவர் என்ன கேரக்டர் நடிக்கிறாருன்னு? இதெல்லாம் வந்து பாத்துட்டா இருப்பாரு அவருக்கு பிசிக்கு. சோ அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். டைரக்டர் சொல்லி கொடுத்தான்னு கரெக்டா தான் சொல்லியிருக்கான். அப்பா பேரை யூஸ் பண்ணி வந்தவன் சொல்லி காலகாலமா ஒருத்தர போட்டு அடியே நடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்படியே பார்த்து வளர்ந்த பையனுக்கு அப்பா பேர் யூஸ் பண்ணாம வளரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை என்கரேஜ் பண்ண மாட்டானுங்க. இந்த ஆளுகிட்ட போய் இன்டர்வியூ கேட்டா என் புள்ள பேசுறத ரசிக்கிறேன், ருசிக்கிறேன், கடிக்கிறேன், புள்ளையே சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த என்னன்னு சொல்றது. ஒரு அப்பாவா அவர் பேசுறது நியாயம் தான். ஏன்னா அவரோட புள்ள அவர் லவ் பண்ணாம யாரும் லவ் பண்ணுவாரு. சோ அது ஓகே. இவரையும் எல்லார்கிட்டையும் போய் எங்க அப்பா அப்படி இப்படி சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்பதான் ஃபீல்டு வராப்புல எப்படி வேணும் நடக்கலாம். ஏன்னா நீ இதுக்கே இப்படி பேசுற, இன்னும் அப்படிலாம் பேசுனா அப்பா வயசு வைக்கிறாப்புல, அப்பா வச்சுதான் அவன் வராப்புல சொல்லி எல்லாத்தெல்லாம் பேசுவாங்க. தெரிஞ்சுதான் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வடிக்கிட்டு இந்த வயசுலேயே பரவாயில்ல, அந்த பையன் ஒரு மெச்சூரிட்டியா பேசுறது ஓகேவா தோணுது. ஆனா இவங்க அதையே வந்து தப்பா பாக்குறாங்க. அதாவது எதெல்லாம் பிளஸ்ஸா அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இவங்க மைனஸ் ஆக்கிட்டு போறதுக்காகவே உட்காந்துருக்கானுங்க. அதுவும் வந்து எப்படி சும்மா கிடையாது, யாரும் வரக்கூடாது, வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கணும், கக்கிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு வச்சிருக்கானு தெரியல வன்மத்தை. இவன் நெப்போட்டிசம் சொல்றான், அப்பா பேரை சொல்லணும்னு சொல்றான். என்னதான் சொல்ல வர நீ? இந்த வயசுல ஒரு பையன் எடுத்ததுமே ஹீரோ வரது யாராலும் ஏத்துக்க முடியலன்னு கூட ரமன் ஒண்ணு இருக்குது. அந்த ஆக்டிங் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் அதுல வந்து அவரு பயணிப்பாப்புல, இல்லைன்னா பாதிலே காணாம போயிடாப்புல. அது அவரு பாத்துக்க போறாரு. உங்களுக்கு என்னடா? சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விஜய் சேதுபதி பிடிச்சாக்கா மறக்காம ஒரு ஹெட் ஆட் போட்டு கமெண்ட் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க.